ஒரு கல்லை எடுத்து நாயை பார்த்து வீசுங்க, அது பயந்து ஓடிடும். இன்னொரு கல்லை எடுத்து தேன் கூட்டை நோக்கி வீசுங்க, என்ன ஆகும்? தேனீக்களுக்கு பயந்து நீங்க தான் ஓட வேண்டியது இருக்கும். பலமுள்ள நாயை விட பலம் குன்றிய தேனீக்கள் நம்மை ஓட வைக்கிறதுக்கு காரணம் என்ன? தேனீக்கள் ஒற்றுமையா நம்மை துரத்துறதுனால தான். நாம ஒற்றுமையா இருந்தா யாரும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. உங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்குதா? கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒற்றுமையோட இருந்தீங்கன்னா யாராலையும் எந்த பிரச்சனையினாலையும் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. பெற்றோர் பிள்ளைங்க உறவு எப்படி இருக்குது? ஒரு பிள்ளைய நேசிச்சு ஒரு பிள்ளைய அலட்சியப்படுத்துறீங்களா? நீங்க பிள்ளைங்க கிட்ட பாரபட்சமா இருந்தீங்கன்னா பிள்ளைங்க உங்களை நேசிக்க மாட்டாங்க. அதே சமயம் அவங்களுக்கிடையேயும் போட்டி பொறாம வந்துரும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும்னா எல்லா பிள்ளைங்களையும், ஆணோ பெண்ணோ, எல்லாரையும் ஒண்ணு போல நேசியுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரி சமமா செய்யுங்க. அடுத்து, உறவுக்காரங்களோட உங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்குது? யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. உங்க சொந்தக்காரங்களை அவங்க குறை நிறைகளோட ஏத்துக்கோங்க. அவங்க நல்லது செஞ்சா பாராட்டுங்க, தவறு செஞ்சா மன்னியுங்க. நம் சந்தோஷத்துக்கு, பாதுகாப்புக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம். நண்பர்களோட உண்மையான நட்போட பழகுங்க. உங்க ஆபத்து காலத்துல அவங்க உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. தேவ மனுஷன் பவுல், சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக சிந்தனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்றாரு. எப்பவும் எல்லாரோடையும் ஒற்றுமையா இருங்க.